கும்மிடிப்பூண்டியில் உருக்காலையில் இரும்பு குழம்பு சிதறி ஒருவர் பலியாகியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையில் ஏராளமான இரும்பு உருக்காலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு பழைய இரும்பு பொருட்களை உருக்கி குழம்பாக்கி அதிலிருந்து இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. தனியாருக்கு சொந்தமான இந்த இரும்பு உருக்காலையில் வட மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இன்று காலை இரும்பு குழம்பை உருக்கி கன்வேயர் பெல்ட் மூலமாக அதனை எடுத்து சென்ற போது கிரேனில் இருந்த அந்த கன்வேயர் பெல்ட் அருந்து இரும்பு குழம்பு அங்கு கீழே இருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் மீது சிதறியதில் இருவரும் பலத்த தீக்காயமடைந்தனர். பலத்த தீக்காயமடைந்த ஒடிசாவை சேர்ந்த ஸ்ரீநாத் தாஸ் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 25% தீக்காயங்களுடன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மற்றொரு தொழிலாளி பிரிஜேஷ் குமார் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலை நிர்வாகம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.